ஹலோ ஆல். இன்னைக்கு சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நட்சத்திர நாகேஷ் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட ரெசிபி. அவங்க யூடியூப் சேனலில் இந்த ரெசிபி போட்டிருந்தாங்க. நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு காலையிலேயே நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாமே நம்ம ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ணி தான் போட போகிறோம். இன்னும் நீங்கள் அருவாமனை யூஸ் பண்ணி ஆனியன்லாம் கட் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு வானலியில் கொஞ்சோல கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சோல பூண்டு போட்டு இதை வதக்கலாம். பூண்டு கலர் மாறிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போது ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். அதோட ஒரு கை நிறைய கருவேப்பிலை ரொம்ப யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இது எங்கள் தோட்டத்திலேயே வந்த கருவேப்பிலை. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அந்த பூண்டும் அதோட கருவேப்பிலையும் சேர்ந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த சீரகம், வெந்தயம், மிளகெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் அதோட மனம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அரைப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அரைமுடி தேங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியான தேங்காயை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பூவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்குது சின்ன ஜாருன்றதுனால நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா மொத்தமாக கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். தக்காளியையும் ரஃப்பாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை கொஞ்சமாக அரைச்சும் எடுத்துக்கிறோம். எங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்பவே நல்லா வைப்பாங்க. எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். நான் பெரிய பிள்ளைனதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றதே விட்டுட்டாங்க. ஸோ இந்த குழம்பு செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு அதை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கலான்னு நினச்சேன். இதை ட்ரை பண்ணி பார்த்ததும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி அந்த மிக்சரை ரெடி பண்ணியாச்சு. இப்போது மாம்பழம் பிரேக். நம்ம சமையல் செய்கிறப்போ நிறையா தண்ணி குடிங்க. சின்ன சின்னதாக நடுவில் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாம்பழம் எங்கள் தோட்டத்தில் இருந்து வந்த மாம்பழம். ஒரே ஒரு மரம் தாங்க இருக்குது. அந்த மரத்தில் இருந்து வந்த மாம்பழம் தான். அதில் தான் நாங்கள் ஊறுகாய் பண்ணுவோம். இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது தாளிப்புக்கானதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை. அதே மாதிரியே ஒரு வடை சட்டியில் கொஞ்சோல எண்ணெய் ஊற்றி அப்போ விட இப்போ கொஞ்சம் பூண்டு அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தையும் போட்டு நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கருவேப்பிலை, மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நான் முதலையே கடுகு உளுந்த பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் பூண்டு போகிறதுக்கு முன்னாடி கடுகு உளுந்த பருப்பை போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இது நடுவில் எண்ணெய் இருந்ததுனால, இல்லைனா கடுகு ரொம்பவே கசப்பு தன்மையை கொடுக்கும். அடுத்து கொஞ்சோல வெந்தயம், கொஞ்சோல மிளகு. இதோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சமைக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணுறப்போ அது கொடுக்குற சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அந்த அரைப்பை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதில் மிளகாத்தூளையும் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் அவங்க மிக்சிலேயே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டாங்க. நான் அப்படி பண்ணலை. நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இல்லை, இந்த வெங்காயம் வதங்குறப்போ அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நீங்கள் கலக்கிறப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கிறப்போ அது ரொம்பவே கட்டி தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த மஞ்சள் தூளும் சரி, இந்த குழம்பு மிளகாத்தூளும் சரி, எங்கள் அம்மாவே ரெடி பண்ணது தான். இப்போது இதெல்லாம் சேர்றப்பவே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே உங்களுக்கு மீன் குழம்போட வாசனை வர ஆரம்பிக்கும். நாங்கள் இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ண மாட்டோம். ஆனால் அது என்னவோ தெரியல, அந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டதுனாலையும் தெரியல, அந்த புளி இதெல்லாம் சேர்ந்து நிஜமாகவே ஒரு மீன் குழம்பு வாசனை வந்துச்சு. எனக்கு புளி பத்தலை, அதனால் நான் கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் மீன் போட்டு கூட மூடி வச்சிடலாம். நம்ம மீன் போடாததுனால இது வெறும் இதுதான் 10 நிமிஷம் சிம்மில் மூட வைக்க போகிறோம். இப்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே எண்ணெய் நிறையா சேர்க்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு இங்கே நிறையா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இங்கே தெரியாது. ஆனால் இங்கே ரொம்பவே ஊற்றிருக்கிற எண்ணெய் லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த குழம்பை ரொம்பவே கெட்டியாக சாப்பிட்றதுக்கு தான் விருப்பப்படுவோம். உங்களுக்கு
கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பரிமாறலாமா? வாழை இலையில் நல்லா பொழு பொழுன்னு இருக்கிற சாதத்தை போட்டு பூசணிக்காய் கூட்டு அம்மா வச்சுருந்தாங்க. இது வெள்ளை பூசணி கூட்டு. அடுத்து இது முருங்கைக்கீரை. இதுவும் எங்கள் தோட்டத்திலேயே வந்த கீரை தான். அந்த வாழை இலையும் எங்கள் தோட்டத்தில் வந்தது தான். இப்போது நம்ம ஹீரோ அந்த மீன் குழம்பு, சைவ மீன் குழம்பு எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். நான் இது செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்து பரிமாறினேன். அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து அது கட்டியாயிடுச்சு. அந்த சாதத்தில் அதை பிசைஞ்சு அந்த காயெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதில் முட்டை அப்பளம்லாம் வச்சுக்கலாம். நான் சைவன்றதுனால இன்றைக்கி நான் முட்டை கூட இதில் வந்து வைக்கலை. அப்பளம், வத்தல் இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அதுவும் நம்ம சைடில் தொட்டுக்கலாம். நிறையா காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை பூசணியில் அம்மா காய் வைக்கிறப்போ நான் ரொம்பவே ஹெசிடேட் பண்ணேன். ஆனால் அதில் அந்த கடலைப்பருப்பு, தேங்காய், சீரகம்லாம் போட்டு செஞ்சதில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா வகையான காய்கறிகளை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அவங்க அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நாங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம், தோசைக்கு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.